எப்போ போகிறாங்க? எப்போ ஆகஸ்ட் பண்ணலாம் இந்த வீக்கில் கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் இல்லை, இப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்போ 2 மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராமல் இருக்குது. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுதான் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால் நாங்கள் தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதனால் ஆரம்பத்திலே நான் சொன்னோம், எங்கே கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு போகிறோம், அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம உரிமை, விட்டு கொடுக்க மாட்டோம். நான் பேசுகிறேன். ஸோ அது சம்மந்தமாக கட்ட விடாமல் இருக்கிறது ஆலோசனை கொடுக்குறது முதல்வர் எப்போ போகிறாங்க? எப்போ ஆகஸ்ட் பண்ணலாம் இந்த வீக்கில் கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, இப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்போ 2 மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராமல் இருக்குது. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுதான் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால் நாங்கள் தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் மேகதாது அணை தொடர்பாக கர்நாடகாவில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறார் என அமைச்சர் வினோத் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். மேலும் மேகதாது அணையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அது நமது உரிமை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கர்நாடகாவில் நடைபெற இருப்பதாகவும் அதில் தமிழக முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருப்பதாகவும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லும் போது காவிரியில் நீர் திறக்கவும் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.